சாப்டர் 12. காலை வேளையிலேயே கிஷோர் ஆதித்யா ரித்தீஷுக்கு கால் செய்தான். ஹாய் ரித்தீஷ், எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். நான் அமோகமா இருக்கேன் கிஷோர், நீங்க எப்படி இருக்கீங்க என்று பதிலுக்கு கேட்டான். நானும் சூப்பரா தான் இருக்கேன் ரித்தீஷ், தேங்க்ஸ். நீங்க ஏற்கனவே சித்தாந்தா குரூப்ஸ் அனில் சாரை மீட் பண்ணணும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு போலாமா என்று கேட்டான். அதற்கு ரித்தீஷ் கண்டிப்பா போலாம் என்றான். ரித்தீஷும் கிஷோர் ஆதித்யாவும் சித்தாந்தா குரூப்ஸ் தலைவர் அனிலை பார்க்க காத்திருந்தனர். உடனே இருவரும் அனிலை பார்க்க உள்ளே அழைக்கப்பட்டனர். உள்ளே நுழைந்ததும் அனில், ஹலோ கிஷோர் ஆதித்யா, வாட் அ சர்ப்ரைஸ், நீங்க என்னைய பார்க்க வந்திருக்கீங்க என்று கேட்டார். அதற்கு கிஷோர், ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் சார். மீட் மிஸ்டர் ரித்தீஷ் என்றான். ரித்தீஷும் அனிலும் ஹலோ சொல்லிக் கொண்டனர். பின்பு கிஷோர் நேரடியாக கேட்டான், உங்களை நான் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன், ஆனா நீங்க வரல, அதான் உங்களை பார்த்துட்டு போகலாம் என்று வந்தோம் என்று கூறினான். அதற்கு அனில், சாரி கிஷோர், என்னோட கம்பெனி நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் பார்ட்டிக்கு கூப்பிட்டு இன்சல்ட் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். அப்புறம் மினிஸ்டர் விஜயசங்கர் சார் சொன்னதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அது ஜார்ஜ் குளூனியோட வேலைன்னு. அதற்கு கிஷோர், இட்ஸ் ஓகே அனில் சார், இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சே, அதுல ரொம்ப சந்தோஷம் என்றான். பிறகு ரித்தீஷ் சித்தாந்தா நிறுவன தலைவர் அனிலிடம் இவ்வாறு கூறினான். மிஸ்டர் அனில், இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனாலும் நீங்க நம்பித்தான் ஆகணும். அடுத்தடுத்து இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய நாசவேலை செய்ய போறானுங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதனால அடுத்த நாசவேலை அந்த ஜார்ஜ் குளூனி செய்யும் போது நீங்க கண்டிப்பா உதவணும். அதன் மூலமா உங்க மூடின கம்பெனியையும் திறந்துடலாம். அவரோட சதியால மூடப்பட்ட உங்க கம்பெனிய அவரோட சதி மூலமாவே திறக்க வைக்கலாம். அது எப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியல, ஆனா என்னோட உள்ளுணர்வுல பட்டதை நான் சொல்லிட்டேன் என்றான் ரித்தீஷ். ரித்தீஷ் ஏதோ ஆறுதலாக கூறுகிறான் என்று நினைத்துக்கொண்டு அனில் சொன்னார், எவ்வளவோ நிறுவனங்கள், அதுல தினமும் 100 பிரச்சனை வரும், அதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கொள்வதில்லை என்றார். பிறகு கிஷோரும் ரித்தீஷும் அனிலிடம் விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். வீட்டிற்கு வந்து பங்குச்சந்தை நிலவரத்தை கவனித்தான் ரித்தீஷ். பங்கு சந்தையில் 25 பைசாக்களுக்கு விற்கப்பட்டு கொண்டிருந்தது சித்தாந்தா நிறுவன பங்குகள். 5 மாதம் முன்பு வரை 470 ரூபாய்களாக இருந்த இந்த சித்தாந்தா நிறுவன பங்குகள் இப்போது 25 பைசாவுக்கு விற்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்போது அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான். சித்தாந்தா நிறுவன பங்குகள் இப்போது அதிகமாக தொடங்கியது. எனவே ஜார்ஜ் குளூனி அதை ஸ்கொயர் ஆஃப் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தான். எனவே தன்னிடம் இருந்த பணத்தில் 2 கோடி ரூபாய்க்கு சித்தாந்தா நிறுவன பங்குகளை வாங்கினான். இப்போது ரித்தீஷ் தன்னிடம் இருக்கும் பணத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவன் இப்போது நிறைய நிறுவனத்திற்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பது வெளியுறவுத்துறை அமைச்சர் வரை பரவிய செய்தி. இனி யாரேனும் உங்களுக்கு எப்படி இந்த பணம் கிடைத்தது என்று கேட்டால் நிறுவனங்களுக்கு ஆலோசனை செய்து சம்பாதித்தது என்று கூற முடியும். அதை வருவாய்த்துறையோ அமலாக்கத்துறையோ உறுதி செய்ய நினைத்து நிறுவனங்களிடம் குறுக்கு விசாரணை செய்தால் அவர்கள் ரித்தீஷ் தங்களது நிறுவனத்திற்கு ஆலோசனைகள் வழங்கினார் என்று கூறுவார்கள். மேலும் அமைச்சர் செந்தூர் வேந்தனும் ரித்தீஷை டிராக் செய்யும் நிலையில் ரித்தீஷ் அவரின் சந்தேக வளையத்திற்குள் வரப்போவதில்லை. ஏனெனில் திடீரென்று ஒருவர் என்ன தொழில் செய்கிறார் என்று தெரியாமல் அவருக்கு பணம் கிடைத்தால், அல்லது அவரது தொழிலிலிருந்து கிடைத்திருக்க வேண்டிய பணத்தை விட அவரிடம் அதிக பணம் இருந்தால் மட்டுமே அவர்கள் சந்தேக வளையத்திற்குள் வர முடியும். ஆனால் ரித்தீஷுக்கு கிஷோர் ஆதித்யா அனைவர் முன்னிலையிலும் கொடுத்த பரிசுகள் 18 கோடிகளுக்கு நிறுவன பங்குகள், 2 கோடிக்கு வில்லா, மேலும் 2 கோடிகளை ஒரு உயர்தர பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வங்கியில் கணக்கு இருப்பு என்று மொத்தம் 22 கோடிகள். அதனால் ரித்தீஷின் வாழ்க்கை தரத்தில் இப்போது ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டாலும் அது கிஷோர் கொடுத்த பரிசினால் என்றுதான் நினைப்பர். அதனால் ரித்தீஷ் இதற்கு முன் பயந்த விஷயங்கள் எதற்கும் இனி பயப்பட வேண்டியதில்லை. அதனால் தன்னிடமிருந்த அமைச்சரின் மொத்த பணத்தையும் கிஷோர் தனக்காக தொடங்கி கொடுத்த அந்த உயர்தர வங்கியில் செலுத்தி அதை அத்தனையும் 1 வினாடியில் செலவை செய்தான். சாதாரண கணக்கு வைத்திருக்கும் தேசிய வங்கிகளில் திடீரென்று கோடிக்கணக்கான பணத்தை செலுத்தினால் சந்தேகம் வரும். ஆனால் இந்த வங்கியோ பணக்காரர்கள் மட்டும் கணக்கு வைத்திருக்கும் வங்கி. எனவே இந்த வங்கியில் கோடிகள் எல்லாம் சர்வ சாதாரணம். அதனால் தைரியமாக பணத்தை செலுத்தி சித்தாந்தா பங்குகளை பெற்றான். ஒரே நாளில் சித்தாந்தா நிறுவன பங்குகள் 80 பைசாவாக உயர்ந்தது. ஒரே நாளில் அந்த நிறுவன பங்குகள் இவ்வாறு விலை உயர காரணம், ஜார்ஜ் குளூனி இப்போது அவர் ஷார்ட் செல்லிங் செய்த பங்குகளை ஸ்கொயர் ஆஃப் செய்து கொண்டிருந்தார்.
அதாவது ஜார்ஜ் குளூனி சித்தாந்த நிறுவனத்தில் பிரச்சனையை உருவாக்குவதற்கு முன்னர் அந்த நிறுவனத்தின் பங்குகள் 470 ரூபாயாக இருந்தது. அப்போது அந்த பங்குகளை தனது கையில் எந்த சித்தாந்த நிறுவன பங்குகள் இல்லாத நிலையிலும் விற்றுவிட்டார். அதற்கு பேர் ஷார்ட் செல்லிங். ஆனால் ஷார்ட் செல்லிங் செய்தால் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் அதை ஸ்கொயர் ஆஃப் செய்தே ஆக வேண்டும். அதாவது தன் கையில் இல்லாத பங்குகளை விற்றுவிட்டதன் விளைவாக அவர் எவ்வளவு பங்குகளை விற்றாரோ அவ்வளவு பங்குகளை அவர் குறிப்பிட்ட காலத்தில் வாங்கியாக வேண்டும். இதனால் ஜார்ஜ் குளூனிக்கு மிகுந்த லாபம். ஏனெனில் அவர் விற்ற விலை 470 ரூபாய்கள், ஆனால் வாங்கும் விலை 25 பைசா. அதாவது அவருக்கு 1880 மடங்கு லாபம். அதாவது அவர் தன்னுடைய 1 கோடி ரூபாய்களை கொண்டு இதை செய்திருந்தால் அவருக்கு இப்போது கிடைத்திருப்பது 1880 கோடி ரூபாய்கள். இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ரித்தீஷ் தன்னுடைய பணத்தை அவன் 3 மடங்காக்கினான். அதாவது 25 பைசாவாக இருந்த சித்தாந்தா பங்குகளை 2 கோடி ரூபாய்களுக்கு வாங்கி ஒரே நாளில் அதை 80 பைசாக்களுக்கு விற்றான். இதனால் அவனுக்கு 6 கோடியே 40 லட்சம் ரூபாய்கள் கிடைத்தது. அதில் அவனது அசல் 2 கோடி ரூபாய், லாபம் 4 கோடியே 40 லட்சம் ரூபாய். பின்பு 2 நாட்களில் மீண்டும் சித்தாந்த நிறுவன பங்குகள் 20 பைசாவிற்கும் கீழே இறங்கியது. அப்போது அவன் தனது முழு லாப பணம் 4 கோடியே 40 லட்சம் ரூபாய்களுக்கும் சித்தாந்தா நிறுவன பங்குகளை வாங்கினான். இந்த 5 மாதங்களில் ரித்தீஷ் அமைச்சர் செந்தூர் வேந்தனின் 6 கோடி ரூபாய் அனைத்தையும் முழுவதுமாக செலவை செய்திருந்தான். மேலும் அவன் சம்பாதித்த பணத்தையும் சேர்த்து மொத்தம் இப்போது அவனுடைய மொத்த நெட்வொர்க் 40 கோடி ரூபாயாக இருந்தது. 6 கோடி ரூபாயை 5 மாதங்களில் 40 கோடி ரூபாயாக மாற்றி இருக்கிறான். இதே ரீதியில் போனால் ரித்தீஷ் 6 கோடி ரூபாயை 1000 கோடியாக மாற்றாமல் விடமாட்டான் போலிருக்கிறதே. இந்த பிரபஞ்சமும் அவனது ஆசைகளை நிறைவேற்ற என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது என்று பார்க்கலாம். புதிய வில்லாவில் ரித்தீஷும் தாமரையும் சேஷுவும் மிகவும் சந்தோஷமாக தங்களது அறைகளை செட்டில் செய்து கொண்டிருந்தனர். தாமரை அவளது அறையை மிகவும் அழகாக ஆக்கியிருந்தாள். சேஷுவும் அவன் பங்குக்கு அவனது அறையை அவனுக்கு பிடித்த கிருஷ்ணா, பீம் மற்றும் போகோயோ ஆகியோரின் படங்களை வைத்து அலங்கரித்திருந்தான். ரித்தீஷ் அவனது அறையை அனைத்தும் கைக்கு எட்டுவது போல இருக்கும்படி செட் செய்திருந்தான். பின்பு ஹாலில் டிவியில் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து ஒரு அருமையான படத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர். பின்பு அனைவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டு விட்டு அனைவரும் அவரவர் அறைக்கு தூங்கச் சென்றனர். அப்போது ரித்தீஷுக்கு ஒரு செய்தி வந்தது. பஞ்சாபில் கூலி தொழிலாளர்கள் அனைவரும் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது. புதிய கூலி தொழிலாளர் பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்துதான் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. உள்துறை அமைச்சர் ஷாஜி, நாம் உண்மையில் கூலி தொழிலாளர்களின் நன்மைக்குத்தானே இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம், ஏன் இதை எதிர்த்து போராட்டங்கள் வெடிக்கிறது? நாம் இதன் நன்மைகளை சரியாக அவர்களுக்கு புரிய வைக்க தவறிவிட்டோம். அதனால் அதை பற்றி நாம் சரியான விஷயத்தை, அதன் நன்மைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பேசினார். ஆனால் ரித்தீஷ் சில விஷயங்களை கவனித்தான். அவன் உடனே உள்துறை அமைச்சரை தொடர்பு கொள்ள நினைத்தான். அதற்கு அவன் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக தொடர்பு கொள்ள நினைத்தான். அதனால் அவன் கண்ட வீடியோக்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜயசங்கருக்கு அனுப்பி வைத்தான். அதன் பின் அவர்களை சந்தித்து பேச அனுமதி கேட்டான். மினிஸ்டர் சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது கூலி தொழிலாளர்கள் போராட்டம் அல்ல, இது ஒரு ஸ்பான்சர்ட் புரொட்டஸ்ட் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கூறினான் தொலைபேசியில். அதை கேட்ட அமைச்சர் விஜயசங்கர் அதிர்ச்சியானார். என்னது, ஸ்பான்சர்ட் புரொட்டஸ்டா என்று கேட்டார். ஆமா சார், அங்கே இருப்பவர்கள் கூலி தொழிலாளர்களாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு அதிகம் என்று கூறினான் ரித்தீஷ். அதை கேட்ட அமைச்சர் மிகவும் அதிர்ச்சியானார். ஸ்பான்சர்ட் புரொட்டஸ்ட் என்பது ஒருவரால் பணம் கொடுத்து செயற்கையாக உருவாக்கப்படும் போராட்டம். அந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு அந்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டவர்களால் பணம் வழங்கப்படும். அங்கே கலந்து கொள்பவர்கள் எவரும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்படியானால் அங்கே நடக்கும் போராட்டத்தை உண்மையில் நடத்துபவர் யார்? இவ்வளவு செலவு செய்து எதற்காக இப்படி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும்? அதனால் அந்த ஸ்பான்சர்களுக்கு என்ன லாபம்? எதை வைத்து ரித்தீஷ் அங்கே நடப்பது ஸ்பான்சர்டு புரொட்டஸ்ட் என்றும் அங்கே இருப்பவர்கள் கூலி தொழிலாளர்களே இல்லை என்றும் கூறினான். பொறுத்திருந்து பார்ப்போம்.